லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து எல் டைப் மாடுலர் கிச்சன். ஆயில் புல்லோட்டு ஆயில் பாட்டில்ஸ் என்னெல்லாம் வேணுமோ இதில் வச்சுக்கலாம். கட்லரி, பிளைன் ட்ரே, தாலி. இது என்ன கான்செப்டில் பண்ணியிருக்குன்னா கிரே வித் ஒயிட் கான்செப்டில் பண்ணியிருக்கு. நம்ம எல்லாமே நம்ம கொடுக்கறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்லீக் பிராண்டு அண்டு எப்கோ பிராண்டு தான் கொடுத்துட்ருக்கோம். லேடிஸ்க்கு ரொம்ப பிடிச்ச பூஜா ரூம். உங்களுக்கு தீம் வந்து கோல்டு வித் ஹோம்லைட் தீம் இருக்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். மாஸ்டர் பெட்ரூமில் நம்ம ஃபுல்லி வார்ட்ரோப் கொடுத்துருக்கோம். இது ஒரு சிங்கிள் வார்ட்ரோப் பேட்டர்ன்லாம் கொடுத்துருக்கோம். இதுவுமே ஒரு வார்ட்ரோப்பாக தெரியும். பட் இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக இது ரெஸ்ட் ரூம். உங்களுக்கு வந்து இந்த டைல் உடன் பேட்டர்னில் டைல் கொடுத்துருக்கு. ஸோ அந்த டைலை மேட்ச் பண்ணுற மாதிரி இதுவுமே உடன் பேட்டர்னில் கொடுத்துருக்கும். இது பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் கோல்டு தீமில் கொடுத்துருக்கு. தேர்ட் பெட்ரூம் கம் ஆஃபீஸ் ரூம். வால்பேப்பர்ஸ் பண்ணுறோம், ஃபால் சீலிங் பண்ணுறோம், கர்டைன்ஸ் பண்ணுறோம். எல்லாமே கஸ்டமைஸாக பண்ணியிருக்க டைல் மொத்தமே எல்லாமே கேஜி டைல்ஸ், லயா என்டர்பிரைசஸில் எடுத்த டைல்ஸ். ஆல் இன் ஒன் ரூஃப் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரேட் வைஸும் சரி குவாலிட்டி வைஸும் சரி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஹாய் ப்ரோ, வணக்கம். ஹாய், வணக்கம். நல்லா இருக்கீங்களா ப்ரோ? சூப்பராக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ, நல்லா இருக்கேன் ப்ரோ. சூப்பர். நம்ம கிளாசி சாய்ஸ் இன்டீரியர் பற்றி இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கோம் ப்ரோ. குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஐ எம் ராஜேஷ், ப்ரொப்ரைட்டர் ஆஃப் கிளாசி சாய்ஸ் இன்டீரியர். நம்ம வந்து ஒரு பாஸ்ட் 10 இயர்ஸாக வந்து இந்த ஃபீல்டில் இருக்கோம். ஓகே. நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக பண்ண ஒரு இன்டீரியர் ப்ராஜெக்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க வந்திருக்கோம். ஓகே. நம்ம எல்லா மாதிரியான ப்ராஜெக்ட்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம ஒரு மிட் லெவலில் பண்ண ஒரு ப்ராஜெக்ட்டை பற்றி தான் பார்க்க வந்திருக்கோம். வாங்க, நான் ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம இங்கே வந்து மாடுலர் கிச்சனை பார்க்க வந்திருக்கோம். இது வந்து எல் டைப் மாடுலர் கிச்சன். இது என்ன கான்செப்டில் பண்ணியிருக்குன்னா கிரே வித் ஒயிட் கான்செப்டில் பண்ணியிருக்கு. ஓகே. ஃபுல்லாக வந்து கிளாசி ஃபினிஷில் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேஸ் பார்த்தீங்கன்னா இது எல்லாம் வந்து விக்கர் பாஸ்கெட்ஸ். இதில் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வைக்கிறதுக்கான எல்லாமே இதில் கொடுத்துட்ருக்கு. ஓகே. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் டைப் ஸ்டோரேஜ் வந்து இந்த பாக்ஸ் டைப்பில் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இன்னர்லையுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஃபேப்ரிக் ஃபினிஷ் கொடுத்துருக்கு. நார்மலாக வந்து ஒயிட்டில் கொடுப்பாங்க. இது வந்து இந்த மாதிரி ஃபேப்ரிக் ஃபினிஷ் கொடுக்கும்போது ஸோ லுக் வைஸ் வந்து இன்னும் பார்க்க பெட்டராக இருக்கும். அண்ட் வந்து அவுட்ரு கிரே கலர் அப்படின்றதுனால அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி இன்னர்லையுமே வந்து ஒரு லைட் ஷேடு லைட் கிரே வந்து கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே ஓகே. ஸோ அதே மாதிரி இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலிண்டர் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் வந்து தனியாக வந்துடும். ஆயில் புல்லோட்டு ஆயில் பாட்டில்ஸ் என்னெல்லாம் வேணுமோ இதில் வச்சுக்கலாம். ஓகே. அண்டு கட்லரி, ஓகே, பிளைன் ட்ரே, தாலி. இதில் என்ன ஸ்பெஷல்னா நம்ம எல்லாமே நம்ம கொடுக்கறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்லீக் பிராண்டு அண்டு எப்கோ பிராண்டு தான் கொடுத்துட்ருக்கோம். இது எல்லாமே லைஃப் டைம் வாரண்ட்டி. உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுனா ஸ்டீலில் வந்து 2 கிரேட் இருக்குது. நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. 203 அண்ட் 304னு 2 கிரேட் இருக்குது. ஸோ 203 கிரேட்டில் வந்து நம்ம ஒரு ஸ்டீலில் வந்து ஒரு அக்சசரி பர்ச்சேஸ் பண்ணும்போது அது என்னன்னா ஒரு ஆஃப்டர் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கழிச்சு கண்டிப்பாக ரஸ்ட் ஆகிடும். அதிகபட்சம் 2 இயர்ஸ் தான், மைட் பி சம்டைம் 1 இயரில் கூட ரஸ்ட் ஆகிடும். ஆனால் இது எல்லாமே 304 கிரேடு. ஸோ இந்த கிரேடில் வந்து நீங்கள் பண்ணும்போது எப்பவுமே வந்து உங்களுக்கு வந்து துருப்பிடிக்காது, ரஸ்ட் எதுவுமே வராது. எல்லாமே பிராண்டடாக தான் கொடுத்துட்ருக்கோம். ஈவன் இந்த அக்சசரி முதல் கொண்டு எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்லீக் தான் கொடுத்துருக்கோம். ஸ்லீக் அண்ட் எப்கோ 2 பிராண்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் வந்து எல்லாமே பக்காவாக இருக்கும். சேம் டைம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாஃப்ட் க்ளோசர் தான் கொடுத்துருக்கோம். அதனால உங்களுக்கு வந்து இந்த க்ளோசிங்குமே பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். ஓகே. அண்டு இந்த டாப் பாக்ஸஸ் கொடுத்துருக்கோம். டாப் பாக்ஸஸ் கீழே வந்து ஒரு ஸ்பைஸ் ரேக்கும் கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு எல் டைப்ன்றதுனால உங்களுக்கு வந்து ஃபுல்லாக 180 டிகிரியில் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே. அண்டு சிம்னி ஹாபும் இதுலேயே செட்டாக வந்துடுச்சு. இது பார்த்தீங்கன்னா டாப் பாக்ஸ் இந்த மாதிரி 2 பக்கம் 2 பாக்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆர்ஓ வாட்டருக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே ஆர்ஓ வந்து இன்னர்லேயே வந்துடுது. உங்களுக்கு பார்க்க வெளியில் எதுவுமே தெரியாது, ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்க. அதுக்கான பாட்டம்லேயுமே பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிட்டோம். எல்லாமே வந்து ஃபுல்லி கவர்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கிராக்கர் யூனிட்டு. உங்களுக்கு பிளேட்ஸு, செராமிக் பிளேட்ஸு, பவுல்ஸு, டம்ளர்ஸு அந்த மாதிரி செராமிக் ஐட்டம்ஸ் எல்லாமே வைக்கும்போது உங்களுக்கு லுக் வைஸ் இன்னுமே வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே ஓகே. இப்போது இந்த கிச்சனுக்கு வந்து நம்ம வந்து ப்ரொஃபைல் ஹேண்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம நார்மலாக வந்து ஹேண்டில்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் ப்ரொஃபைல் ஹேண்டில் கொடுத்துருக்கோன்னா உங்களுக்கு வந்து லுக் வைஸும் பெட்டராக இருக்கும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்டு ஒன் மோர் திங், இப்போ இதோட எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2mm டேப் கொடுத்துருக்கோம். ஸோ இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். நார்மலான வந்து கொடுக்குறது வந்து 0.5 mm டேப்பு. அந்த டேப் போடும்போது என்ன ஆகும்னா இந்த எட்ஜஸ்லாம் பீல் ஆகி வரும். இது வந்து உங்களுக்கு அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே வராது. உங்களுக்கு லுக்கும் பார்க்கறதுக்கும் இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துருவோம். ஓகே. வாவ். மாஸ்டர் பெட்ரூமில் நம்ம ஃபுல்லி வார்ட்ரோப் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் நம்ம வார்ட்ரோப்புக்கு
சாரீ புல் அவுட்டு அண்ட் ட்ரௌசர் புல் அவுட் ரெண்டுமே கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மேல் அண்ட் ஃபீமேல் வெர்ஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி புல் அவுட்ஸ் கொடுத்துரும். இதில் பார்த்தீங்கன்னா ட்ராஸ் வந்து யூஸ்வலாக வந்து ஒரு வார்ட்ரோப்பில் 2 ட்ராஸ் வரும். இப்போ அடிஷ்னலாக இவங்களுக்கு கஸ்டமர் ஸ்டோரேஜ் கேட்டதுனால நம்ம எல்லாமே கஸ்டமைஸ் தான் பண்ணுறோம். அதனால் அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நம்ம இதில் 4 ட்ராஸ் கொடுத்துருக்கோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு புல் அவுட் இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு எப்போவுமே வந்து சாரீ அண்டு ட்ரௌசர்ஸ் புல் அவுட்டு கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இங்கே ஒரு ஹேங்கிங் கொடுத்துருக்கு. இதையும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக சில பேர் வந்து ஸ்டீல் பீரோ வச்சுருப்பாங்க. அதை வந்து நம்ம ஒரு வார்ட்ரோப் பண்ணும் போது அது உள்ளே வச்சுட்டு நீங்கள் இந்த அவுட்டரில் இந்த மாதிரி ஃபர்னிஷ் பண்ணும்போது உங்களுக்கு லுக் வைஸும் பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் அது ரொம்ப ப்ரைவசியாகவும் இருக்கும், உங்களுக்கு சேஃப்டியாகவும் இருக்கும். அண்டு இது ஒரு சிங்கிள் வார்ட்ரோப் பேட்டர்னில் கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே. இது பார்த்தீங்கன்னா பே விண்டோ. ஸோ பே விண்டோ இந்த இடத்துல இன்னும் குஷன் மட்டும் வந்துடும். நம்ம இது வந்து காட் சைட் டேபிள். ஸோ இங்கே ஒரு பெட் காட் வரும், அதுக்கான இது. இந்த பே விண்டோவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீழே அதுக்கு கீழேயும் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா பேஜ் கலர் போயிருக்கும் டாப்பு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மேட்சிங்காக வந்து இன்னர்லேயுமே கொடுத்துருக்கோம். ஃபுல்லாகவே வந்து ஃபேப்ரிக் ஃபினிஷ் கொடுத்துருக்கோம். இது பார்க்கறதுக்கு லுக் வைஸ் ரொம்ப பெட்டராக இருக்கும். நம்ம இன்டீரியரில் ஃபர்னிச்சர் மட்டும் பண்ணல, கம்ப்ளீட்டாக ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லா டிசைனிங் ஒர்க்ஸுமே பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபர்னிச்சர் வந்து நம்மளோட மெயின் பார்ட் கஸ்டமைஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அது கூட என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வால்பேப்பர்ஸ் பண்ணுறோம், ஃபால் சீலிங் பண்ணுறோம், கர்டைன்ஸ் பண்ணுறோம், எல்லாமே கஸ்டமைஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும். உங்களோட டேஸ்ட்டுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி கலர்ஸ் அண்ட் டிசைன் நீங்கள் எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கோம். ஓகே. அண்டு இப்போ இது பார்த்தீங்கன்னா வாக்கின் கிளாசெட். வாக்கின் கிளாசெட்டில் இந்த இடத்துல அயன் டேபிள் பார்த்தீங்கன்னா நம்ம இதுலேயே இங்கேயே கொடுத்துட்டோம். எடுத்துகிட்டு வெளியில் நீங்கள் எடுத்துகிட்டு அயன் பண்ணிக்கலாம். நீங்கள் ரொட்டேட்டும் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணி நீங்கள் அயன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர்ஸு, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வாக்கிங் கிளாசெட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்துலேயுமே எல் டைப்பில் கொடுத்துருக்கு. ரெண்டு இடத்துலையுமே நீங்கள் ஹேங்கிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ராஸுமே நல்லா ஸ்பேஷியஸாக தான் கொடுத்துருப்போம். நீங்கள் உள்ளே பார்த்தாலே தெரியும், ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெஸ்ட் ரூம்லேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மிரர் கொடுத்துருப்போம். இந்த மிரருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டைல் உடன் பேட்டர்னில் டைல் கொடுத்துருக்கு. ஸோ அந்த டைலை மேட்ச் பண்ணுற மாதிரி இதுவுமே உடன் பேட்டர்னில் கொடுத்துருக்கும். இப்போ நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாம் வாங்க. ஓகே. இது செகண்ட் பெட்ரூம். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லி வார்ட்ரோப்பாக தான் பண்ணியிருக்கு. நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட்டாக இந்த ரூம் சைஸுக்குமே நம்ம வார்ட்ரோப் பண்ணியிருக்கு. இதில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது, என்னன்றதை நான் 1 by 1 சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வார்ட்ரோப் வந்து இந்த சைடில் உங்களுக்கு அந்த ரூமில் காமிச்ச மாதிரி ஒரு ஸ்டீல் பீரோ இங்கேயுமே வருது. அதையுமே கவர் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ரேம் டைப்பில் ஒரு உடன் கபோர்ட் கொடுத்துருக்கோம். அந்த வார்ட்ரோப் இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வார்ட்ரோப் வெர்டிகலாகவும் கொடுத்துருக்கோம், ஹாரிசான்டலாகவும் கொடுத்துருக்கோம். ஸோ வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளாத்ஸ் வச்சுக்கிறதுக்கு, ஹேங் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் என்ன ஸ்பெஷல் இருக்குது இந்த ரூமில் அப்படின்னா, இது வந்து ஒரு ஹிடன் டோர். உங்களுக்கு நார்மலாக பார்க்கறதுக்கு இதுவுமே ஒரு வார்ட்ரோப்பாக தெரியும். பட் இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக இது ரெஸ்ட் ரூம். ஸோ வந்து அது உங்களுக்கு தெரியாத அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். இல்லை நானே கேட்கலாம் நினச்சேன், எங்கே இந்த ரூமுக்கு ரெஸ்ட் ரூம் அட்டாச்சாக காணாமல் பார்த்தேன். வா, ஓகே ஓகே. அது இல்லாமல் இந்த ரெஸ்ட் ரூமில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, யூஸ்வலாக எல்லா வீட்லேயும் வந்து கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து ஒரு நீ பெயின் இருக்கும், ரொம்ப ஒரு கிரிப்னஸ் கம்மியாக இருக்கும் அவங்க நடக்கிறதுக்கு. அதனால் இந்த மாதிரி வந்து ஒரு ரப்பர் மேட் கொடுத்துருக்கோம். ஸோ இது இந்த மாதிரி போடும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து 100% இது வழுக்கவே வழுக்காது, ஃபுல் கிரிப் கிடைக்கும், 100% கிரிப் கிடைக்கும். தண்ணியுமே நிற்காது. எல்லாரும் கேட்கலாம், இந்த மாதிரி மேட் போட்டிருக்காங்களே இந்த அடியில் தண்ணி நிற்குமான்னு. 100% தண்ணி வந்து நிற்காது. ஏன் நிற்காதுன்னா இது எல்லாமே நம்ம வந்து பாட்டம்லேயுமே டைல் இருக்குது, சர்ஃபேஸ் ஈவனாக தான் இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து வாட்டர் ஃப்ளோ கொடுத்துருக்கு. இங்கே ஃப்ளோர் லெவலுமே ஒரு டவுனாக ஒரு இடத்துல தண்ணி போகிற மாதிரி தான் கொடுத்துருக்கு. ஸோ தண்ணியும் நிற்காது, வழுக்கியும் விழமாட்டாங்க. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிலருக்கு யாருக்காவது வேணும்னா இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். இதை கவர் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஏன் மிரர் கொடுத்துருக்கோம்னா, அந்த நார்மலாகவே இது ஒரு வார்ட்ரோப் பேட்டர்னில் தான் தெரியும். இதில் மிரர் கொடுக்கும் போது இது ஒரு ஹிடன் டோர்ன்றது யாருக்குமே தெரியாது. ஸோ ஒரு பக்கம் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒரு ஃபீல் இருக்கும், வார்ட்ரோப் கம் ட்ரெஸ்ஸிங் டேபிளாக தெரியும். அதுக்காக தான் நம்ம இது கொடுத்துருக்கோம். அண்டு இது ஒரு வார்ட்ரோப் மேல் அண்ட் ஃபீமேல் பார்ட்டுக்காக ரைட் சைடில் ஒரு வார்ட்ரோப் கொடுத்துருக்கோம், லெஃப்ட் சைடில் ஒரு வார்ட்ரோப் கொடுத்துருக்கோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு சிங்கிள் யூனிட், இதுவுமே ஒரு வார்ட்ரோப். வாங்க இப்போ நம்ம வந்து தேர்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். இது வந்து இந்த வீட்டோட தேர்ட் பெட்ரூம் கம் ஆஃபீஸ் ரூம். ஏன்னா இந்த கிளைண்ட் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ப்ரைவேட்டாக ஒர்க் பண்ணோம் ஆஃபீஸ் ரூம் அப்படின்றதுனால ஒரு 2 கீபோர்ட்ஸ் கொடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஸ்டேஷன் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. இது அவங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து ஆஃபீஸ் ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பெட்ரூமாக கன்வெர்ட் பண்ணனாலும். ஓகே.
இங்கே வந்து ஒரு சிங்கிள் வார்ட்ரோப் கொடுத்துருக்கு. இங்கே ஸ்பேஸ் கம்மி, அதனால் வந்து ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு ஃப்ரேம் டைப் கார்போர்ட் தான் கொடுத்துருக்கு. வாங்க அடுத்தது லேடிஸ்க்கு ரொம்ப பிடிச்ச பூஜா ரூம், அதையும் பார்த்துலாம் வாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஸ்டோன் கொடுத்துருக்கு, கோல்டு பேஸில் கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி லைட்டிங்குமே வந்து ஒரு வார்ம் லைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கு. அப்போ உங்களுக்கு தீம் வந்து கோல்டு வித் வார்ம் லைட் தீம் இருக்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த நம்ம அந்த இடத்துல ஒரு பெரிய சைஸில் ஒரு சாமி படம் போடுற மாதிரி ஒரு உடன் பேட்டர்னில் ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்டு பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் யூனிட் மாதிரி இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு பூஜா ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நம்ம இங்கே ஒரு அடிஷ்னலாக ஒரு ஸ்டோரேஜுமே கொடுத்துருக்கோம், இதையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு விஷயத்துக்கு நல்லா நோட் பண்ணுறேன், ரொம்ப பிரைட்டாக இருக்குது. லைட்டாக என்ன கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டாக இருக்குது, என்ன விஷயம்? அது இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது. என்னன்னா இங்கே யூஸ் பண்ணுற இதில் யூஸ் பண்ணியிருக்க டைல் மொத்தமே எல்லாமே கேஜி டைல்ஸ், லயா என்டர்பிரைசஸில் எடுத்த டைல்ஸ். இந்த வீட்டில் யூஸ் பண்ணியிருக்க எல்லாமே கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து லயா என்டர்பிரைசஸ் கேஜி டைல்ஸில் எடுத்த டைல்ஸ் தான். ஸோ உங்களுக்கு வந்து எல்லாமே ரூமுக்கு ஏற்ற மாதிரி கலர் காம்பினேஷனுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரியே 1 by 1 கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் கோல்டு தீமில் கொடுத்துருக்கு. ஸோ இது பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு ரிச் லுக் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் ஸ்டார் ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கான்செப்டில் நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. வாங்க நீங்கள் அந்த ரெஸ்ட் ரூமே காமிக்கிறேன். இது வந்து ஒரு ஆஷ் தீமில் பண்ணியிருப்போம். ஒரு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஆஷ் தீமில் பண்ணியிருப்போம். ப்ளஸ் வந்து ஒரு உடன் கிரைன்ஸ் வர மாதிரியும் அதில் பேஜ் கலர் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஒரு டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் இருக்கும் இந்த டைல். பார்த்தீங்கன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே கேஜி டைல்ஸ் தான். ஸோ உங்களுக்கு வந்து நம்மளோட ஷோரூமில் கேஜி டைல்ஸு அண்ட் இன்டீரியர் ரெண்டுமே நம்ம வந்து ஒரே ஷோரூமில் இருக்கிறதுனால ஒரு கஸ்டமர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் வந்து அவங்க டைல் பர்ச்சேஸ் பண்ண வந்துட்டாங்கன்னா அந்த டைல் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கூடவே சேர்த்து இன்டீரியரில் என்னெல்லாம் இருக்கோ முடிச்சுட்டு போயிட்டு சாவி கொடுக்குற கீ கொடுக்குற வரைக்கும் என்னெல்லாம் ஒர்க் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம பண்ணி கொடுத்துறோம். ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாகவும் போவாங்க. ஆல் இன் ஒன் ரூஃப் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரேட் வைஸும் சரி குவாலிட்டி வைஸும் சரி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அது ஒன்ஸ் நம்மக்கிட்ட வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க இன்னொரு கஸ்டமரை ரெஃபர் பண்ணுற மாதிரி தான் நம்மளோட பிஸ்னஸ் இருக்கும். ப்ரோ சரிங்க. ஸோ குவாலிட்டி பற்றிலாம் பேசியாச்சு. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபருக்காக வேண்டி நம்ம இன்டீரியர் டிசைன்லேருந்து ஏதாவது ஆஃபர் இருக்குங்களா? கண்டிப்பாக. ஓகே, நம்ம குவாலிட்டி எந்த மாதிரியான குவாலிட்டி யூஸ் பண்ணுறோன்றது சொல்லிட்டோம். ஓகே, சொல்லுவேன். அதில் இன்னொரு வாட்டி நான் சொல்லிடுறேன். நார்மலாக பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப்ன்றது எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்கன்னா தண்ணி பட்டுகிட்டே இருக்கும்ல அந்த இடத்துல மட்டும்தான், லைக் கிச்சன் மாதிரி ஏரியாவில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஸ்பெஷல்னால் என்டையர் ஹவுஸுமே வாட்டர் ப்ரூஃப் ப்ளைவுட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். அதில் எஸ்பெஷலியுமே பிராண்டுமே சொல்லிட்டேன், செஞ்சுரி, ஷெரான் இந்த மாதிரி பிராண்டட் ப்ளைவுட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு டியூரபிலிட்டி பக்காவாக இருக்கும். இதை தாண்டி நம்ம என்னென்ன ஸ்பெஷலாக நம்ம பண்ணுறோன்றதையும் சொல்லிடுறேன். அது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து 2D and 3D வந்து நம்ம டிசைன் கொடுத்துட்றோம். ஒரு கிளைண்ட்டுக்கு நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்களோட வீடு எப்படி இருக்கும், ஆஃப்டர் அவுட்புட் எப்படி இருக்கும்ன்றதை நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது டிசைனிங்லேருந்து கலர்ஸ்லேருந்து அது ஆஃப்டர் அவுட்புட் பார்த்துட்டாங்கன்னா அவங்க சஜஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஏதாவது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்களும் கேட்கலாம். நம்மளும் வந்து அவுட்புட் சூப்பராக கொடுத்துருவோம். அண்ட் ஒன் மோர் திங், நம்மக்கிட்ட இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது. இப்போ பட்ஜெட் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 2 lakhsலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் 2 lakhs. ஒரு 2 BHK பண்ணோன்னா ஸ்டார்டிங் வந்து 2 lakhsல ஸ்டார்ட் பண்ணி அது நிறைய லெவலில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அவங்களோட ரிக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறோம். ஸோ கொஞ்சம் பட்ஜெட் பெருசாக போகும்போது சில பேருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு இஎம்ஐ ஆப்ஷன் தான் பெட்டராக இருக்கும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்ம இஎம்ஐ ஆப்ஷன் கொடுத்துட்றோம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வந்து நம்ம வந்து ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறோம். நம்மக்கிட்ட மெட்டீரியல் எடுத்துகிட்டு நம்மளே எல்லா ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருவோம். சென்னைக்குள்ளே அரௌண்ட் வந்து ஒரு 20 kilometersக்குள்ளே எங்கே இருந்தாலுமே நம்ம வந்து ஒரு ஃப்ரீ டெலிவரி கொடுத்துரும் இன்ஸ்டாலேஷனுக்கு. இது இல்லாமல் நம்ம வந்து ஃப்ரீ சைட் விசிட் அண்ட் ஃப்ரீ கன்சல்டேஷன் நம்ம இது எதுக்குமே சார்ஜ் பண்ணுறது கிடையாது. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு சைட் விசிட் போகிறோன்னா பார்த்துட்டு அந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு கோட் கொடுக்குறதுலேருந்து உங்களுக்கு அந்த இடத்துல எப்படி பண்ணலாம், அந்த ஸ்பேஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்றது எல்லாமே நம்ம சொல்லிவிடுவோம். ஸோ ஃப்ரீ சைட் விசிட் அண்ட் ஃப்ரீ கன்சல்டேஷன். இதெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து இந்த நம்ம சேனலை பார்த்துட்டு வரவங்களுக்கு ஒரு வந்து அஷ்யூர்டு கிஃப்ட் ஒன்று கண்டிப்பாக நம்ம கொடுப்போம். அது வந்து அவங்களோட ரிக்வயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நிச்சயமாக என்ன பெஸ்ட்டாக பண்ணுவோம் பண்ணி தந்துடுவோம். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ.